தமிழ்நாட்டில் தலித் தலைவர்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ரவுடிசம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த தலித் தலைவர்கள் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்களா, ரவுடிசம் தான் பண்ணுறாங்களா, இல்லை சித்தரிக்கப்படுறாங்களா? அதாவது ஸ்ரீநாத், தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வந்து 80லேருந்து பார்க்கலாம். 80 இல்லை, நீங்கள் அம்பேத்கர்லேருந்தே கூட பார்க்கலாம். யாரெல்லாம் சாதி வேணாம், சமத்துவம் வேண்டும், அடக்குமுறை வேணாம், ஒடுக்குமுறை வேணாம், சமத்துவம் தான் வேணும்னு சொல்கிற எல்லா தலித் தலைவர்களுமே இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், ரவுடிசம் பண்ணுறவன், ஆள்கடத்தல் பண்ணுவான் அப்படின்னு வந்து ஒரு முத்திரையை குத்துறான். நீ செய்கிற தப்பை புல்லாக ஆமாம் சாமின்னு போகிறவன் புல்லா நல்லவன். தப்பு செஞ்சால் இது தப்புன்னு சொல்கிற எல்லாருமே கெட்டவன்னு நீங்கள் சித்தரித்தா தலித் தலைவர்கள் எல்லாருமே கட்ட பஞ்சாயத்துக்காரங்க தான், நான் உட்பட. அப்போ நீ கேட்குற கேள்வின்னா, தமிழ்நாட்டில் வந்து தலித் தலைவர்கள் மட்டும்தான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களா? அவன் யாரும் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணல, எல்லாம் சட்ட பஞ்சாயத்து பண்ணுறான். வெட்டி படுகொலை செய்யப்பட்ட எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் மேலே வந்து பல்வேறு விதமான விமர்சனம். ஒரு ஆள்கடத்தல் பண்ணுறாப்புல, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாப்புல, மிரட்டி பணம் கேட்குறாரு அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டு. இந்த ஆம்ஸ்டாங் எத்தனை லட்சம் பசங்களை படிக்க வச்சிருக்காப்புல, எத்தனாயிரம் வழக்கறிஞரை உருவாக்கிறாருன்னு எந்த ஊடகம் சொல்லலை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தலித் தலைவர்கள் எந்த பகுதியில் ஆளுமையாக வராங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதே சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வச்சு அந்த தலித் தலைவரை வந்து அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், தேவைப்பட்டால் வெட்டி கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் மாறும்போது ரொம்ப வலிவேதனையாக இருக்குது. நீங்கள் பூவை மூர்த்தியாரை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆளுமையானவர். அவர் வந்து எம்ஏபிஎல் பிஹெச்டி படித்தவர், ஒரு வெல் மாஸ்டர். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு அழகான ஒரு அரசியல் தலைவர், ஆளுமையான ஒரு வழக்கறிஞர் அவர். ஆனால் அவரையும் பார்த்து ரவுடி பையன் சொன்னான், கட்ட பையன் சொல்கிறான். நீங்களாம் காலங்காலமாக சட்டம் படிச்சுட்டு ஒன்று செஞ்சால் அது சட்ட பஞ்சாயத்து, நாங்களாம் சட்டம் படித்து வந்து பண்ணால் அது பேர் கட்ட பஞ்சாயத்தா? இதில் நிறைய இந்த போலீஸ்காரங்களை பார்க்கணும். போலீஸ்காரன்னா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கு. என்னன்னா, யாரெல்லாம் ரொம்ப யூனிக்காக வரக்கூடிய தலைவர் வரணும் அவனை கொலை பண்ணணும், சித்திரவதை பண்ணணும். நான் ஏதோ அபாண்டமாக படி சொல்ல. ஒரு தலித் தலைவர் உருவாரார் அப்படின்னா உருவாகும் போதே அவர் இதை பண்ணிட்டாரு, அவர் அதை பண்ணிட்டாரு. ஏன் ரோட்டில் சாலை மறியல் பண்ணுறான், அவன் வீட்டு பொன்னாடி போல சோறு வேணா சாலை மறியல் பண்ணுறான், மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அவன் சாலை மறியல் பண்ணுறான். இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சால் அவன் ரவுடி தான், மாற்று கருத்து கிடையாது. அப்போ காலங்காலமாக ஐயா சொல்லுங்கள், சாமி சொல்லுங்கள், முதலாளி சொல்லுங்கன்னு கேட்டால் நீங்கள் எங்களை வந்து நல்லவன் சொல்லிங்க, இது தப்புங்க, இதை செய்யக்கூடாதுன்னு கேட்டால் நாங்கள் கட்ட பஞ்சாயத்துக்காரன் நினச்சா நாங்கள் கட்ட பஞ்சாயத்துக்காரன் தான். நாங்கள் ரவுடி இல்லை, நீங்கள் எங்களை ரவுடியாக மாற்றுறீங்க. நாங்கள் எப்படி ரவுடி? இப்போ ஒரு கிருமி இருக்குது சரி, இப்போ ஒரு விஷக்கிருமி இருக்குது. அந்த விஷக்கிருமியை அழிக்கிறது பேர் வந்து நன்மையா தீமையா? நன்மை தான். அப்போ அந்த விஷக்கிருமியை அழிக்கிற எங்களை நீ தீவிரவாதின்னு சொன்னால் நாங்கள் தீவிரவாதி தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. காலங்காலம் இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து படிச்சின்னா இன்றைக்கி தமிழ்நாடு லெவலில் அதிகப்படியான வழக்கறிஞர் சார்ந்த ஒரு சமூகமாக வந்து இன்றைக்கி தலித் சமூகம் இருக்குது. காலங்காலமாக வழக்கறிஞர் செய்வாங்க. காலங்காலமாக இந்த மக்களுக்கு விவரம் தெரியாத மக்களை ஒரு சதி செஞ்சு ஏமாற்றக்கூடிய அல்லது அவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி தின்னக்கூடிய ஒரு சக்தியில் இருந்த பல்வேறு விதமான சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளாம் வைக்கலாம் வந்து இதுதான், இது சரி, இது தவறு, இது ரைட்டு, இங்கே போவாத இங்கே வான்னு சொன்னால் நம்மளை எல்லாம் கட்ட பஞ்சாயத்துக்காரன் சொன்னால் நம்ம கட்ட பஞ்சாயத்து தான்.